தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம், நகைகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரம் அடுத்த அருங்குளம் பகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திர மாநிலம் கடப்பாவிலிருந்து சென்னை நோக்கி வந்த காரில் சோதனையிட்ட போது அதில் 4 லட்சம் ரூபாய் இருந்ததை பறிமுதல் செய்தனர். பணத்தை கொண்டு வந்த கடப்பாவைச் சேர்ந்த நாகூரி சிவபிரசாத்திடம் உரிய ஆவணங்களை காண்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தினர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் 1,06,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சிறுகன்பூர் அஞ்சல் நத்தக்காடு பகுதியைச் சேர்ந்த முரளி உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை குன்னம் வருவாய் வட்டாட்சியர் சின்னத்துரையிடம் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாராம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அவ்வழியாக வந்த டாடா ஏசி மினி லோட் வேனை சோதனையிட்டனர். அதில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 85,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதேபோல் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சோதனை நடத்திய தேர்தல் பறக்கும் படையினர் 15 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். தலைக்குந்தா, கக்கநல்லா, குஞ்சப்பனை சோதனை சாவடிகளில் பறக்கும் படையினர் வாகன சோதனை நடத்தினர். அப்போது உரிய ஆவணங்கள் இல்லாததால் 12 நபர்களிடம் இருந்து 15,72,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதனிடையே அரசு பேருந்துகளில் மாவட்ட தேர்தல் அலுவலர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் சோதனை நடத்தினர். மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் சோதனை நடத்திய தேர்தல் அதிகாரிகள் 36 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். அதிகபட்சமாக மேலூர் தொகுதியில் 15 லட்சம் ரூபாயும், மதுரை கிழக்கு தொகுதியில் சுமார் 6 லட்சம் ரூபாயும், மதுரை மத்திய தொகுதியில் சுமார் 6 லட்சம் ரூபாயும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டன. இதேபோல் சோழவந்தான், உசிலம்பட்டி, திருமங்கலம் என மாவட்டம் முழுவதும் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 36,64,000 ரூபாய் மதிப்புள்ள ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் 24 மணி நேரமும் சுழற்சி அடிப்படையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூரில் காரை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் 6,27,000 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. உரிய ஆவணம் இல்லாததால் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் பல்வேறு இடங்களிலும் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட பணம் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் நேற்று ஒரே நாளில் 11,60,60,640 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது.